ஓம் சாந்தி. இன்றைய அழகான முரளியில் அற்புதமாக பாபா என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம் வாங்க. பாபா சொல்கிறாங்க, அசரீரியாகி பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நம்ம சுய தர்மத்தில் நிலைத்திருக்கணும். நம்ம எப்போ சுய தர்மத்தில் நிலைத்திருக்கோமோ அப்போ சக்தி கிடைக்கும், ஆரோக்கியம், குஷி ரெண்டுமே நம்மக்கிட்ட இருக்கும். பேட்ரி சார்ஜ் ஆகிட்டே இருக்கும், அதாவது ஆத்மாவினுடைய சார்ஜ் ஆகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த நாடகத்தில் எந்த ஒரு விதியை தெரிந்து கொண்ட காரணத்தினால நம்ம சதா அசையாதவர்களாக இருக்கோம் அப்படின்னா, வெடிகுண்டுகளையெல்லாம் தயாரிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அதை போரில் ஈடுபடுத்துவாங்க. விநாசமாகும், புதிய உலகம் உருவாகும். இந்த மாற்றம் நடந்தே தீரும். எல்லோருமே இறப்பாங்க. இந்த மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். எல்லோருமே இறந்து போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் கூட குஷியாக இருக்கணும். ஏன்னா இந்த பழைய சரீரத்தை விட்டுட்டு நம்ம புதிய ராஜ்யத்தில் பிறவி எடுக்க போகிறோம் அப்படிங்கிற குஷி நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம இந்த ட்ராமாவை சாட்சியாக இருந்து பார்க்கணும். இதில் அசைவதற்கான விஷயம் இல்லை, அழுவதற்கான அவசியமும் இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஞான யோகத்தினுடைய போதை நம்மக்கிட்ட இருக்கணும். நம்மளுடைய மனதை ரொம்ப தூய்மையாக வச்சுக்கணும். வீண் பேச்சுகளில் நம்ம நேரத்தை வீணாக்கக்கூடாது. நம்ம ஆத்மாக்கள் சகோதரனாக இருக்கிறோம். இப்போ வீடு திரும்பணும். இந்த பயிற்சியில் நம்ம பக்காவாக இருக்கணும். நம்ம அசரீரியாகி பாபாவை நினைவு செய்ய வேண்டும். வாங்க இன்றைய முரளியை விரிவாக கேட்கலாம். ஓம் சாந்தி. 13/2/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். தலைப்பு: இனிமையான குழந்தைகளே, விதேகியாகி அதாவது அசரீரியாகி பாபாவை நினைவு செய்யுங்கள். சுய தர்மத்தில் நிலைத்து விடுவீர்களானால் சக்தி கிடைக்கும், குஷி மற்றும் ஆரோக்கியம் இருக்கும், பேட்டரி நிரம்பிக்கொண்டே போகும். கேள்வி: டிராமாவின் எந்த ஒரு விதியை அறிந்திருப்பதன் காரணத்தால் குழந்தைகளாகிய நீங்கள் சதா அசையாத நிலையில் இருக்கின்றீர்கள்? பதில்: நீங்கள் அறிவீர்கள், இந்த வெடிகுண்டுகளை எல்லாம் உருவாக்கியுள்ளார்கள் என்றால் அவற்றை அவசியம் போரில் ஈடுபடுத்துவார்கள். விநாசம் நடைபெறும். அப்போது நமது புது உலகம் உருவாகும். இது டிராமாவின் மாற்றமில்லாத விதிக்கப்பட்ட ஒன்றாகும். அனைவரும் இறந்தே ஆக வேண்டும். உங்களுக்கு குஷி உள்ளது. நாம் இந்த பழைய சரீரத்தை விட்டு புதிய உலக ராஜ்யத்தில் பிறவி எடுப்போம் என்று. நீங்கள் டிராமாவை சாட்சியாக இருந்து பார்க்கிறீர்கள். இதில் அசைவதற்கான விஷயம் இல்லை, அழுவதற்கான அவசியமும் இல்லை. ஓம் சாந்தி. பாபா அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்ததே, அதை இந்து தர்மத்தில் ஏன் கொண்டு வந்தனர்? காரணத்தை வெளிப்படுத்த வேண்டும். முதலிலோ ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டுமே இருந்தது. பிறகு எப்போது விகாரிகள் ஆனார்களோ அப்போது தங்களை தேவதை என சொல்லிக்கொள்ள முடியவில்லை. ஆகவே தங்களை ஆதி சனாதனா தேவி தேவதாவிற்கு பதிலாக ஆதி சனாதனா இந்து என சொல்லிக் கொண்டனர். ஆதி சனாதனன் என்ற வார்த்தையையும் வைத்துள்ளனர். தேவதாவை மட்டும் மாற்றி இந்து என்று வைத்து கொண்டனர். அந்த சமயம் இஸ்லாமியர் வந்தனர் என்றால் அதுபோல் வெளியில் உள்ளவர்கள் இந்து தர்மம் என்ற பெயரை வைத்துவிட்டனர். முதலில் இந்துஸ்தான் என்ற பெயர் கூட இருந்ததில்லை. ஆக ஆதி சனாதன இந்து தர்மத்தை சேர்ந்தவர்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சாதாரணமாக தர்மாத்மாக்களாக உள்ளனர். அனைவரும் சனாதனி அல்ல. யார் பின்னால் வந்தார்களோ அவர்களை ஆதி சனாதனன் என சொல்ல மாட்டார்கள். இந்துக்களிலும் கூட பின்னால் வருபவர்கள் இருப்பார்கள். ஆதி சனாதன என இந்துக்களுக்கு சொல்ல வேண்டும். உங்களுடைய ஆதி சனாதன தர்மம் தேவதா தர்மமாக இருந்தது. நீங்கள்தான் சதோ பிரதானமாகி ஆதி சனாதனனாக இருந்தீர்கள். பிறகு புனர்ஜென்மம் எடுத்து எடுத்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். இப்போது மீண்டும் நினைவு யாத்திரை மூலம் சதோ பிரதானமாக ஆகுங்கள். அவர்களுக்கு இந்த மருந்து அதாவது ஞானம் பிடித்திருக்கும். பாபா சர்ஜன் அதாவது மருத்துவர் இல்லையா?
யாருக்கு இந்த மருந்து பிடித்திருக்கிறதோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். யார் ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தாரோ அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். எப்படி குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவு வந்துள்ளது? பாபா புரிய வைத்துள்ளார். எப்படி சதோ பிரதானமாக இருந்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள் என்று. இப்போது மீண்டும் தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானம் ஆக வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் சதோ பிரதானமாக ஆகிக்கொண்டிருக்கிறீர்கள் நினைவு யாத்திரை மூலம். யார் ஆதி சனாதனன் இந்துவாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் அசல் தேவி தேவதைகளாக இருப்பார்கள். மேலும் அவர்கள்தான் தேவதைகளை பூஜிப்பவராகவும் இருப்பார்கள். அவர்களிலும் யார் சிவனுடைய அல்லது லக்ஷ்மி நாராயணனுடைய, ராதே கிருஷ்ணர், சீதாராம் முதலிய தேவதைகளின் பக்தர்களோ அவர்கள் தேவதா குலத்தை சார்ந்தவர்கள். இப்போது நினைவு வந்துவிட்டது. யார் சூரிய வம்சிகளாக இருந்தார்களோ அவர்கள்தான் சந்திரவம்சி ஆகின்றனர். ஆக இவ்வாறு பக்தர்களை தேட வேண்டும். யார் புரிந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றாரோ அவர்களிடம் படிவம் நிரப்பி வாங்க வேண்டும். முக்கிய சென்டர்களில் படிவங்கள் நிரப்புவதற்காக அவசியம் இருக்க வேண்டும். யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே பாடம் சொல்வார்கள். முதலாவது முக்கிய விஷயம் பாபாவை அறிந்தவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியுள்ளது. நீங்கள் உங்கள் பெரிய தந்தையை அறிந்து கொள்ளவில்லை. நீங்கள் உண்மையில் பார்லௌகிக தந்தையின் உடையவர்கள். இங்கே வந்து லௌகீக தந்தை உடையவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் பார்லௌகீக தந்தையை மறந்துவிட்டீர்கள். எல்லையற்ற தந்தைதான் சொர்க்கத்தை படைப்பவர். அங்கே இந்த அநேக தர்மங்கள் இருப்பதில்லை. ஆக நிரப்புகின்ற படிவங்களில்தான் அனைத்து ஆதாரமும் இருக்க வேண்டும். சில குழந்தைகள் மிக நன்றாக சொல்லி புரிய வைக்கலாம். ஆனால் யோகம், அதாவது பாபாவினுடைய நினைவு இல்லை. அசரீரியாகி பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஆனால் அதுதான் இல்லை. நினைவில் நிலைத்திருக்க முடிவதில்லை. புரிந்து கொண்டிருக்கலாம். நாம் நன்றாக சொல்லி புரிய வைக்கிறோம், மியூசியம் முதலியவற்றை திறந்து வைக்கிறோம் என்பதாக. ஆனால் பாபாவின் நினைவு மிக குறைவாக உள்ளது. இதில்தான் முயற்சி இருக்கிறது. பாபா எச்சரிக்கை செய்கிறார். நாம் நன்றாக சமாதானப்படுத்திவிட முடியும் என நினைக்காதீர்கள். இதனால் என்ன பயன்? வாருங்கள், சுயதர்ஷன சக்கரதாரி ஆகிவிட்டீர்கள். ஆனால் இதிலோ அசரீரி ஆக வேண்டும். கர்மம் செய்யும்போது தன்னை ஆத்மா என உணர்ந்திருக்க வேண்டும். ஆத்மா இந்த சரீரத்தின் மூலம் காரியமாற்றுகின்றது. பாபாவை நினைவு செய்வதும் கூட வரமாட்டேன் என்கிறது. சிந்தனையில் வருவதில்லை. அவர்கள் புத்தியற்றவர்கள் என சொல்லப்படுவார்கள். பாபாவை நினைவு செய்ய முடிவதில்லை. சேவை செய்வதற்காக சக்தி இல்லை. நினைவாற்றல் அன்றி ஆத்மாவுக்குள் சக்தி எங்கிருந்து வரும்? பேட்டரி எப்படி நிரம்பும்? போக போக நின்று போகும். சக்தி இருக்காது. தர்மமே சக்தி என சொல்லப்படுகிறது. ஆத்மா சுய தர்மத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போது சக்தி கிடைக்கும். அநேகருக்கு பாபாவை நினைவு செய்ய வருவதில்லை. முகத்திலிருந்து தெரிய வரும். மற்ற அனைத்து நினைவுகளும் வரும். பாபாவின் நினைவு நிற்காது. யோகத்தின் மூலம்தான் பலம் கிடைக்கும். நினைவினால்தான் பெரும் மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியம் கிடைக்கும். பிறகு அடுத்த பிறவியில் இது போன்ற தேஜஸ், அதாவது பொலிவு நிறைந்த சரீரம் கிடைக்கும். ஆத்மா தூய்மையானது என்றால் சரீரம் தூய்மையானதாக கிடைக்கும். 24 கேரட் தங்கம் என்றால் நகையும் 24 கேரட். இச்சமயம் அனைத்தும் 9 கேரட் ஆகிவிட்டுள்ளது. சதோ பிரதானம் என்றால் 24 கேரட் என்று சொல்வார்கள். சதோவை 24 கேரட் என்பார்கள். இவை மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். பாபா புரிய வைக்கிறார். முதலிலோ படிவம் நிரப்பச் செய்ய வேண்டும். அப்போது தெரியும் எதுவரை பதில் தருகிறார்கள் என்று. எவ்வளவு தாரணை செய்திருக்கிறார்கள். பிறகு இதுவும் வருகிறது. நினைவு யாத்திரையில் இருக்கின்றனரா? தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் நினைவு யாத்திரையின் மூலம் ஆக வேண்டும்.
அவை பக்தியினுடைய சரீர சம்பந்த யாத்திரைகள். இது ஆன்மீக யாத்திரை. ஆத்மா யாத்திரை செய்கின்றது. அதில் வெளியுலக ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே யாத்திரை செய்கின்றன. பதீத பாவனன் பாபாவை நினைவு செய்வதன் மூலம்தான் ஆத்மாவில் தேஜஸ் வருகின்றது. யாரேனும் மாணவனுக்கு சோபை, அதாவது அழகு, திறமை முதலியன காட்ட வேண்டுமானால் பாபாவின் பிரவேசமும் ஆகிவிடுகின்றது. தாய் தந்தை இருவருமே உதவி செய்கின்றனர். சிலருக்கு ஞானத்தாலும் சிலருக்கு யோகத்தினாலும். பாபாவோ சதா நிராகாரியாகவே உள்ளார். சரீர உணர்வு என்பதே அவருக்கு கிடையாது. ஆக பாபா இரண்டு சக்திகளின் உதவியையும் தர முடியும். யோகம் இல்லை என்றால் சக்தி எங்கிருந்து கிடைக்கும்? இவர் யோகியா அல்லது ஞானியா என்பது புரிய வைக்கப்படுகின்றது. யோகத்திற்காக நாள்தோறும் புது புது விஷயங்களை புரிய வைக்கின்றனர். முன்பு இவற்றை புரிய வைத்ததில்லை. தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். இப்போது பாபா மிகவும் வலியுறுத்தி புரிய வைக்கின்றார். இதன் மூலம் சகோதரன் சகோதரி என்ற சம்பந்தம் கூட முடிந்து போக வேண்டும். சகோதரன் என்ற திருஷ்டி மட்டுமே இருந்துவிட வேண்டும். நாம் ஆத்மா, சகோதர சகோதரர்கள். இது மிக உயர்ந்த திருஷ்டியாகும். கடைசி வரை இந்த முயற்சி நடைபெற வேண்டும். எப்போது சதோ பிரதானம் ஆகிவிடுகின்றார்களோ அப்போது இந்த சரீரத்தை விட்டுவிடுவீர்கள். அதனால் எவ்வளவு முடியுமோ புருஷார்த்தத்தை அதிகரிக்க வேண்டும். முதியவர்களுக்கு இன்னும் கூட சுலபமாகும். இப்போது அனைவரும் அவசியம் திரும்பி செல்ல வேண்டும். இளைஞர்களுக்கு ஒருபோதும் இது போன்ற சிந்தனைகள் வராது. முதியவர்கள் வானப்பிரஸ்திகளாக உள்ளனர். இப்போது திரும்பி செல்ல வேண்டும் என்பது புரிய வைக்கப்படுகின்றது. ஆக இந்த ஞான விஷயங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். விருட்சத்தின் விருத்தியும் ஆகிக்கொண்டே இருக்கின்றது. விருத்தி ஆகியே முழு விருட்சமும் தயாராகிவிடும். முள்ளையெல்லாம் மாற்றி புதிய சிறு மலர்களின் மரமாக ஆக்க வேண்டும். புதியதாகி பிறகு பழையதாக ஆகிவிடும். முதலில் மரம் சிறியதாக இருக்கும், பிறகு வளர்ந்து கொண்டே போகும். விருத்தி ஆகியே பின்னால் முள்ளாக ஆகிவிடுகின்றன. முதலில் பூவாக இருக்கின்றன. பெயரே சொர்க்கம். பின்னால் அதன் மனம், அந்த சக்தி இருப்பதில்லை. முள்ளில் மனம் இருப்பதில்லை. லேசான பூக்களில் கூட மனம் இருப்பதில்லை. பாபா தோட்டக்காரராகவும் உள்ளார் என்றால் படகோட்டியாகவும் உள்ளார். அனைவருடைய படகுகளையும் அக்கறை சேர்க்கின்றார். படகுகளை எப்படி அக்கறை சேர்க்கின்றார்? எங்கே அழைத்து செல்கின்றார்? இதையும் யார் புத்திசாலி குழந்தைகளோ அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். யார் புரிந்து கொள்வதில்லையோ அவர்கள் புருஷார்த்தமும் செய்வதில்லை. நம்பர்வாரோ இருக்கவே செய்கின்றனர் இல்லையா? சில விமானங்களோ சப்தத்தை விட வேகமாக செல்கின்றன. ஆத்மா எப்படி வேகமாக செல்கிறது? இதுவும் யாருக்கும் தெரியாது. ஆத்மாவோ ராக்கெட்டை விட வேகமாக செல்கின்றது. ஆத்மாவை காட்டிலும் வேகமாக செல்லக்கூடிய பொருள் வேறு எதுவும் கிடையாது. அந்த ராக்கெட் முதலானவற்றில் அத்தகைய பொருளை போடுகின்றன. அது வெகு விரைவாக பறக்க வைக்கின்றது. விநாசத்திற்காக எவ்வளவு வெடிமருந்து முதலியவற்றை தயார் செய்கின்றன. கப்பல், விமானம் முதலியவற்றிலும் வெடிகுண்டுகளை எடுத்து செல்கின்றன. இப்போது முழு தயார் நிலையில் வைக்கின்றன. செய்தித்தாள்களில் எழுதுகின்றன, வெடிகுண்டுகளை பயன்படுத்த மாட்டோம் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். வெடிகுண்டுகளை போடலாம், இது நடக்கக்கூடியதுதான். இதுபோல் சொல்லிக்கொண்டே உள்ளனர். இந்த அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிக் கொண்டே இருக்கின்றன. விநாசமும் நிச்சயமாக நடைபெறப் போகின்றது. வெடிகுண்டுகள் போடாதிருக்க வேண்டும், விநாசம் நடக்கக்கூடாது என்பதெல்லாம் நடக்காது. உங்களுக்காக புது உலகம் அவசியம் வேண்டும். இது டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. அதனால் உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம், வேட்டையாடப்படும் விலங்கிற்கு திண்டாட்டம். டிராமா அனுசாரம் அனைவரும் இறந்தாக வேண்டும்.
குழந்தைகளாகிய உங்களுக்கு டிராமா பற்றிய ஞானம் இருப்பதனால் நீங்கள் அசைவதில்லை. சாட்சியாக இருந்து பார்க்கின்றீர்கள். அழுவது போன்றவற்றின் அவசியம் கிடையாது. சமயத்தில் சரீரத்தையோ விட வேண்டியதுதான் உள்ளது. ஆத்மா நீங்கள் அறிவீர்கள், நாம் அடுத்த ஜென்மத்தை புதிய ராஜ்யத்தில் எடுப்போம். நான் ராஜகுமாரனாக ஆவேன். ஆத்மாவுக்கு தெரியும், அதனால்தான் ஒரு சரீரத்தை விட்டு வேறொன்று எடுக்கின்றது. பாம்புக்குள்ளும் ஆத்மா உள்ளது இல்லையா? நான் ஒரு தோலை விட்டு வேறொன்றை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லும். எப்போதாவது அதுவும் சரீரத்தை விடும், பிறகு குழந்தையாகும். குழந்தைகளோ பிறக்கின்றன இல்லையா? புனர்ஜென்மமோ அனைவரும் எடுத்தாக வேண்டும். இவை அனைத்தையும் விசாச்சக்கர் மந்தன் செய்ய வேண்டியுள்ளது. அனைத்திலும் முக்கிய விஷயம், தந்தையை மிகவும் அன்புடன் நினைவு செய்ய வேண்டும். எப்படி குழந்தைகள் தாய் தந்தையோடு ஒட்டிக்கொள்கின்றன, அதுபோல மிகுந்த அன்புடன் புத்தி யோகத்தின் மூலம் பாபாவுடன் முற்றிலும் ஒட்டிக்கொள்ள வேண்டும். தன்னைத்தான் பார்க்க வேண்டும், நாம் எந்த அளவிற்கு தாரணை செய்கிறோம் என்று. நாரதரின் உதாரணம் உள்ளது இல்லையா? பக்தர்கள் எதுவரை ஞானத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ அதுவரை தேவதையாக ஆக முடியாது. இது வெறுமனே லக்ஷ்மியை மணக்கும் விஷயம் மட்டுமல்ல, இதுவோ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். நாம் சதோ பிரதானமாக இருந்தபோது உலகத்தின் மீது ராஜ்யம் செய்தோம். இப்போது மீண்டும் சதோ பிரதானமாக ஆவதற்காக பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இந்த முயற்சியை நீங்கள் கல்பமாக நினைவு மற்றும் சக்திக்கேற்றவாறு செய்தே வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும். நாம் எதுவரை யாருக்காவது புரிய வைக்க முடியும்? தேகாபிமானத்திலிருந்து நாம் எதுவரை விலகிக்கொண்டே செல்கிறோம். நான் ஆத்மா, ஒரு சரீரத்தை விட்டு வேறொன்றை எடுக்கின்றோம். நான் ஆத்மா, இவற்றை பயன்படுத்தி கொள்கின்றேன். இவை என்னுடைய உறுப்புகள். நாம் அனைவரும் பாத்திரத்தை ஏற்று நடிப்பவர்கள். இந்த டிராமாவில் இது எல்லையற்ற பெரியதொரு நாடகமாகும். இதில் நம்பர்வார் அனைவரும் நடிகர்கள். நாம் புரிந்து கொள்ள முடியும், இவர்களில் யார் யார் முக்கிய நடிகர்கள், முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது கிரேட் யார் யார். குழந்தைகள், நீங்கள் பாபாவின் மூலம் டிராமாவின் முதல் இடை கடை பற்றி அறிந்து கொண்டு விட்டீர்கள். படைப்பவர் மூலம் படைப்பின் ஞானம் கிடைக்கின்றது. படைப்பவரே வந்து தம்மை பற்றிய மற்றும் படைப்பினை பற்றிய இரகசியத்தை புரிய வைக்கின்றார். இது அவருடைய ரதமாகும். இதில் அவர் பிரவேசம் செய்திருக்கின்றார். அதனால்தான் 2 ஆத்மாக்கள் என சொல்வார்கள். இதுவும் பொதுவான விஷயம். பித்ருவுக்கு உணவளிக்கின்றன என்றால் ஆத்மா வருகிறது இல்லையா? சிலர் இப்போது கூட சொல்கின்றார், முன்பு அநேகர் வந்தனர். அவர்களிடம் கேட்டனர், இப்போதோ தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளனர். சிலர் இப்போது சொல்கின்றார்கள், நான் முந்தைய பிறவியில் இன்னாராக இருந்தேன் என்று. வருங்காலம் பற்றி யாரும் சொல்வதில்லை, கடைசி சமயம் பற்றி சொல்கின்றார். அனைத்தின் மீதும் சில நம்பிக்கை வைப்பதில்லை. பாபா சொல்கிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் அமைதியில் இருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு ஞான யோகத்தில் வலிமை உள்ளவர்களாக இருக்கின்றீர்களோ பிறகு மிகவும் உறுதி மிக்கவராக ஆகிவிடுவீர்கள். இப்போதோ அநேக குழந்தைகள் வெகுளியாக உள்ளன. பாரதவாசி தேவி தேவதைகள் எவ்வளவு உறுதியாக இருந்தனர், செல்வத்தாலும் நிரம்பியவர்களாக இருந்தனர். இப்போதோ அனைத்தும் இழந்தவர்களாக உள்ளன. அவர்கள் செல்வம் நிறைந்தவர்கள், நீங்கள் அனைத்தும் இழந்தவர்கள். நீங்களே அறிந்து கொண்டிருக்கிறீர்கள், பாரதம் என்னவாக இருந்தது, இப்போது என்னவாக உள்ளது. பட்டினி கிடந்து சாகத்தான் வேண்டும். தானியம், தண்ணீர் முதலிய எதுவும் கிடைக்காது. ஓரிடத்தில் வெள்ளம் வந்து கொண்டே இருக்கும், இன்னொரு இடத்தில் ஒரு துளி கூட தண்ணீர் கிடைக்காது. இச்சமயம் துக்கத்தின் மேகம் உள்ளது, சத்யுகத்தில் சுகத்தின் மேகம் இருக்கும். இந்த விளையாட்டை குழந்தைகளாகிய நீங்கள் தான் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், வேறு யாருக்குமே தெரியாது.
பேட்சை வைத்தும் கூட சொல்லி புரிய வைப்பது மிகவும் நல்லது. அவர் லௌகீக எல்லைக்குட்பட்ட தந்தை, இவர் பரலௌகீக எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. இந்த தந்தை ஒரு முறை மட்டுமே சங்கமத்தில் எல்லையற்ற ஆஸ்தி தருகிறார். புது உலகமாக ஆகிவிடுகின்றது. இது இரும்பு யுகம். பிறகு அவசியம் பொன்மயமான யுகம் ஆகும். நீங்கள் இப்போது சங்கமத்தில் இருக்கின்றீர்கள். மனம் தூய்மையாக இருந்தால் நம்முடைய மனதின் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறிவிடும். தினமும் தன்னைத்தான் கேளுங்கள், தீய காரியம் எதையும் செய்யவில்லையே, யாரை பற்றியும் உள்ளுக்குள் விகார சிந்தனை வரவில்லையே, தனது ஆன்மீக போதனையில் இருந்தோமா அல்லது வேண்டாத பேச்சுகள் பேசி நேரத்தை வீணடித்தோமா என்று. பாபாவின் கட்டளையாவது என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். நினைவு செய்யவில்லை என்றால் கட்டளைக்கு கீழ்ப்படியாதவராக ஆகிவிடுகின்றீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளினுடைய நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: ஞானம் யோகத்தின் போதையில் இருக்க வேண்டும். மனதை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். வேண்டாத வீண் பேச்சுகளில் தன்னுடைய நேரத்தை போக்கிவிடக் கூடாது. 2. நாம் ஆத்மாக்கள், சகோதர சகோதரர்கள். இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். இந்த அபியாசத்தை, அதாவது பயிற்சியை பக்கா ஆக்க வேண்டும். அசரீரியாகி சுய தர்மத்தில் நிலைத்திருந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். வரதானம்: சுயஸ்வரூபம் மற்றும் தந்தையின் சத்திய சொரூபத்தை கண்டறிந்து சத்தியத்தின் சக்தியை தாரணை செய்யக்கூடிய தெய்வீக தன்மையில் நிறைந்தவர் ஆவீர்களாக. எந்த ஒரு குழந்தைகள் தங்களது சுயஸ்வரூபத்தையும் மற்றும் தந்தையின் சத்திய சொரூபத்தையும் சரியாக அறிந்து கொண்டு விடுகின்றார்களோ மற்றும் அதே சொரூபத்தின் நினைவில் இருக்கின்றார்களோ அவர்களிடம் பிறகு சத்தியத்தின் சக்தி வந்து விடுகிறது. அவர்களுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் எப்பொழுதும் சத்தியத்தன்மை மற்றும் தெய்வீக தன்மையில் நிறைந்து இருக்கும். எண்ணம், சொல், செயல் மற்றும் சம்பந்தம், தொடர்பு அனைத்திலும் தெய்வீக தன்மையின் உணர்வு ஏற்படுகின்றது. சத்தியத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. சத்தியத்தின் சக்தி இருந்தது என்றால் மகிழ்ச்சியில் நடனமாடிக்கொண்டே இருப்பார்கள். ஸ்லோகன்: ஷகாஷ், அதாவது சக்தி அளிக்கக்கூடிய சேவை செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் பிரச்சனைகள் சுலபமாகவே ஓடிப்போய்விடும். ஓம் சாந்தி.